வணக்கம் உறவுகளே, நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ மணப்புறத்தில் பார்த்தீங்கன்னா, திருப்புவனத்தில் மணப்புறத்தில் வந்து ஒரு பத்திரகாளியம்மன் கோவிலில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்த அஜித்குமார் ஒரு பொய் விளக்கை போட்டு போலீஸு அடித்து கொண்டுட்டாங்க. அந்த அடித்து கொண்டவர் இறந்து போனவருக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்குன்னா 3 சென்ட் இடம் அவங்களுக்கு பட்டா ஒரு 5 லட்ச ரூபா கையில் கொடுத்து சமாதானம் பண்ணி வச்சிருச்சு. இப்போ அரசாங்க வேலை வரணும்னா ஒரு உயிர் போகணும். நல்லா சிந்திச்சு பாருங்க. யார் அடித்து கொண்டது? போலீஸ் அதிகாரிகள் அடித்து கொண்டாங்க. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா போலீஸ் இலாக்கா அவருக்கு தானே இருக்குது. அப்போ அரசாங்கமே அடித்து கொண்டு விட்டு அவனுக்கு 5 லட்ச ரூபாயும் ஒரு 3 சென்ட் இடமும் அந்த பட்டாவும் கொடுத்துட்டா அது சரியாக போயிடுமா? அப்போ ஒரு அரசு வேலை கொடுக்கணும்னா ஒரு உயிர் போகணும். அப்படியாங்களையா? ஏங்கய்யா அப்படித்தான் போகணுமா? என்னங்க அநியாயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் உங்கள் திமுக கட்சியை சேர்ந்து 9 பேர் மேலே, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துன்னு வழக்கு இருக்குது. ஏன் இந்த அமைச்சர்மாரெல்லாம் கூட்டி கொண்டு வச்சு விசாரிக்கலை? அடித்து விசாரிக்கலாமே. பொன்முடி பாருங்கள், பொன்முடி தீர்ப்பு வழங்கி ஜெயிலெலாம் போகணும்னு சொன்னாங்க. ஜெயிலுக்கு போனாரா? ஜெயிலுக்கு போகல. மறுபடியும் பதவி கொடுத்துட்டீங்க. மறுபடியும் அவர் வாய் தவறால் ஏதோ மக்களை பேசுனால இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ அமைச்சர் பதவி பிடிக்கிட்டீங்க. செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க. செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? டிரைவர் வேலை கண்டக்டர் வேலை வாங்கி கொடுக்குறங்க சொல்லி பல கோடி ரூபா மோசம் பண்ணிட்டாக கேஸ் இருந்துச்சு. ஏன் அவரை பிடிச்சி அடிக்கலை? ஏன் அவரை அடித்து பிடிச்சி உள்ளே வைக்கலை? செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் எத்தனை வருஷமா? ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன் அவரை அரெஸ்ட் பண்ண முடியல? இதே தமிழ்நாடு காவல்துறை தானே இருந்துச்சு. ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? பெரிய அதிகாரிகள், பெரிய அரசியல்வாதிகள் தப்பு செஞ்சால் அவங்களாம் தொடவே மாட்டீங்க. தப்பே பண்ணாத பத்திரகாளியம்மன் கோவிலில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்த அஜித்குமார் அவர்கள் அவன் திருடவே இல்லைன்றாங்க. நகையை அவன் திருடவே இல்லை. திருடாதவனை எஃப்ஐஆர் போடாமல் வாய் மூலியமாக கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக கூட்டி கொண்டு வச்சு 2 நாள் அடித்து அவனை கொண்டுட்டீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்களா? இந்த திமுக அரசு விளங்குமா? இல்லை அந்த போலீஸ்காரன் 5 பேருக்கு இல்லாமல் விளங்குவானா? நான் என்ன சொல்கிறேன், அந்த 5 போலீஸ்காரனையும் அஜித்குமார் எப்படி அடித்து தொந்தரவு பண்ணி பதில கேட்டாங்களோ நகை எங்கே வச்சுருக்கேன்னு, அதேமாதிரி அந்த 5 பேரையும் அடிக்கணும். அடித்து உன்னை யார் இந்த உன்னை பிடிச்சி அடித்து அரெஸ்ட் பண்ணி யார் உன்னை விசாரிக்க சொன்னான்? அந்த சார் யார் அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேருக்கு விசாரிக்கணுங்க. இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அந்த 5 பேரோட வீட்டு குடும்பத்தில் இருக்குங்க, பொண்டாட்டி அக்கா தங்கச்சி எல்லாம் அனுப்பி அந்த சார் யாருன்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் புருஷனுக்கு தண்டனை குறைஞ்சிரும். ஏன்னா தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு எங்கள் தண்டனை அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், யார் அந்த சாரு, யார் உங்களை வந்து அவனை கூட அடித்து விசாரிக்க சொன்னது சொல்லுங்கள். நீதி கிடைக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும். இப்படியாயா? ஆனால் இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாதிரி பொங்கி எழுந்தான்னு வச்சுங்களேன், வருகிற 2026 இந்த மக்கள் இவங்களுக்கு பாடம் போட்டணும். மறுபடியும் திமுக அதிமுக கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு வச்சுங்களேன், தமிழ்நாடு நாசமாக போயிடும். எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்ல, எதிர்கட்சிக்கான தகுதியாக எடப்பாடிக்கான சரி கிடையாது. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டாங்க? சாத்தாங்குளத்தில் வந்து என்ன ஆட்டம் போட்டாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் நேரில் ஏன் வரல? நேரில் வந்து ஏதாச்சும் பேசியிருக்கணும்ல. இவரெல்லாம் எதிர்கட்சி தவிர்க்கு தகுதியே இல்லை. நடிகர் விஜய் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. தினகரன் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அந்த பையனுக்கு வீட்டுக்கு. எல்லா பேரும் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க, ஆறுதல் வந்து சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் வரல, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வரல, எதிர்கட்சி தலைவர் வரல, யாருமே வரலங்க. அப்போ இவங்க வந்து ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும், நல்ல கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வைக்கணும். மக்களை பற்றி கவலையே படுறதில்லை. மக்களே, நீங்கள் தான் சிந்திக்கணும். மக்களே, நன்றி.